அனைவருக்கும் வணக்கம். பஞ்சபூத சுழற்சிகள் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்த முதலாவது சுழற்சியான ஆக்க சுழற்சி அல்லது உருவாக்கும் சுழற்சி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை ஷென் சைக்கிள் ஆர் ஜெனரேட்டிவ் சைக்கிள் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆக்க சுழற்சி அப்படிங்கிறது என்னென்னா, இரண்டு பூதங்கள் இணைந்து மற்றொரு பூதத்தை உருவாக்குதல். இதுதான் ஆக்க சுழற்சியோட தத்துவம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ மரம் ஆகாயம் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து நெருப்பினை உருவாக்குகிறது. இந்த நெருப்பு சாம்பலாகி மண்ணை உருவாக்குது. நிலம் தனக்குள்ள உலோகத்தினை, காற்றை, அழுத்தத்தை உருவாக்குது. இந்த உலோகம் உருகி காற்றோட அழுத்தத்தின் காரணமாக உருகி நீராக மாறுது. இந்த நீர் உயிரை, மரத்தை வளர்க்கின்றது. இப்படி பஞ்சபூதங்கள் ஒன்றோட ஒன்று இணைந்து ஒன்றை ஒன்று உருவாக்குது. இதுதான் ஆக்க சுழற்சி. இதே சூரிய ஒளி மண்ணில் பட்டு எதிரொலிக்கும் போது காற்று உருவாகுது அப்படிங்கிறது அறிவியல். மண்ணோட அழுத்தத்தின் மூலமாக உஷ்ணம் ஏற்பட்டு காற்று உருவாகுது அப்படிங்கிறது தமிழ் மருத்துவத்துக்கான ஒரு அடிப்படை. அடுத்தது, மண்ணோட அழுத்தத்தின் மூலமாக இறுக்கம் ஏற்பட்டு உலோகம் உருவாகிறது அப்படிங்கிறது சீன தத்துவம். இப்படி ஒன்று அழிந்து மற்றொன்றை உருவாக்குவதும் ஆக்க சுழற்சி தான். இல்லாத ஒன்றை உருவாக்குவதும் ஆக்க சுழற்சி தான். ஸோ ஆக்க சுழற்சி அப்படிங்கிறது என்ன? இல்லாத ஒன்றை உருவாக்குவது. இரண்டு பூதங்கள், வெவ்வேறு பூதங்கள் இணைந்து வேறு ஒரு புதிய பூதத்தை உருவாக்குவது. இப்போது இந்த சுழற்சி எப்படி இருக்கும்னா, கடிகார திசை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க. கடிகார திசையில் தான் இந்த சுழற்சி இருக்கும். விளைவும் கடிகார திசையில் தான் அமையும், எதிர் திசையில் அமையாது. அந்த இணையக்கூடிய இரண்டு புதிய பூதங்களும் இணைந்து, வெவ்வேறு பூதங்கள் இணையுது இல்லையா, அது இரண்டுமே இணைந்து முழுமையாக தன்னை அழித்து கொண்டு மாற்றிக்கொண்டு புதிதாக ஒரு பூதம் உருவாகும். புதிதாக உருவாகும் பூதமானது தனது நிலையில் முழுமையாக கொண்டிருக்கும். அதாவது தன்னுடைய தூய்மையான பியூரஸ்ட் ஃபார்மில் தான் அந்த உருவாகக்கூடிய புதிய பூதமானது இருக்கும். இப்போ உதாரணமாக ஆகாயம் நெருப்போடு இணைந்து நமக்கு மண்ணை கொடுக்குது. அப்போது அந்த மண்ணானது இப்போ எப்படி இருக்கும்? ஆகாயமும் நெருப்பும் ஒன்றோடு ஒன்று இணையும் போது தன்னை முழுமையாக அழித்து கொண்டு புதிய பூதமான மண்ணை உருவாக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய மண்ணானது முழுமையான மண் தன்மையோடு இருக்கும். அதாவது ஆகாயம் நெருப்புடன் இணையும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மண்ணானது முழுமையான மண் தன்மை கொண்ட மண்ணாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு நெருப்பு மண்ணோடு இணையும் போது நமக்கு காற்று கிடைக்கும். இந்த நெருப்பும் மண்ணும் தன்னை முழுசாக அழிச்சிக்கிட்டு உருமாற்றிக்கிட்டு அது காற்றாக உங்களுக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய காற்றானது முழுமையான காற்று தன்மையுடன் இருக்கும். அதாவது நெருப்பு மண்ணோட இணையும் போது நமக்கு கிடைக்கும் காற்று முழுமையான காற்று தன்மை கொண்ட காற்று. அதுக்காக மற்ற பூதங்களில் வேறு பூதங்கள் கலந்து இல்லையானா, எல்லா பூதங்களிலும் அனைத்து பூதங்களும் கலந்துருக்கு. ஆனால் முழு தன்மை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பூதத்துக்கும் ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த பியூரஸ்ட் ஃபார்மில் தான் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு மண்ணும் காற்றும் இணையும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீரானது சுத்தமான நீர்த்தன்மையோடு இருக்கும். காற்றும் நீரும் இணையும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரபூதமானது, உங்களுக்கு காற்றும் நீரும் இணைந்தால் மரம் கிடைக்கும், ஆகாயத்தன்மை கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ஆகாயத்தன்மை முழுமையான ஆகாயத்தன்மையாக இருக்கும். அதே போல் நீரும் ஆகாயமும் இணைந்து உங்களுக்கு நெருப்பை உருவாக்கும். அப்படி நீரும் ஆகாயமும் இணைந்து உருவாகக்கூடிய நெருப்பானது பரிசுத்தமான தூய நெருப்பாக உங்களுக்கு இருக்கும். இதுதான் ஆக்க சுழற்சி அப்படிங்கிறது. அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது. இது நீங்கள் வாய்ப்பாடு மூலமாக எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை மனனம் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ ஒருத்தர் உடம்பில் சுத்தமான நெருப்புத்தன்மை குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? நெருப்பை உருவாக்கலாம். எப்படி உருவாக்கலாம்? நீரையும் ஆகாயத்தையும் இணைக்கும் போது உங்களுக்கு முழுமையான நெருப்பு கிடைக்கும். இந்த மாதிரி எந்த பூதம் உங்களுக்கு தேவையோ, உங்கள் உடலுக்கு என்ன சக்தி தேவையோ அந்த பஞ்சபூத சக்தியை நம்ம அது சார்ந்த இரு உறுப்புகளை இணைத்து நம்ம உருவாக்கலாம். நன்றி.